அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹாசனூரில் இருக்கேன். ஹாசனூரில் இருந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வரைக்கும் போகிறேன். திம்பம் மலைப்பாதை வழியாக இந்த ரோடு வந்து போகும். திம்பம் மலைப்பாதை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஆபத்தான மலைச்சாலை அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்நெட்லலாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 27 ஹேர்பின் பெண்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே சத்தியமங்கலத்திலிருந்து ஹாசன் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை ஏறும், அப்ஹில் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஹில் டிரைவிங்கில் வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் மேலே ஏறும் பொழுது எப்படியெல்லாம் கார் ஓட்டணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின் பண்ணியிருப்பேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிருந்து போகும் பொழுது உங்களுக்கு ஃபுல்லாகவே இறக்கம்தான். அந்த 27 ஹேர்பின் பெண்டும் பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கும். அப்போ டவுன்ஹில்லில் இறங்கும்போது தான் நிறைய பிரச்சனையே இருக்கும் நமக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விபத்துகள் அதிகமாக நடக்கிறது டவுன்ஹில் கீழே இறங்கும்போது தான். அப்போது ஒரு ஆபத்தான மலைச்சாலை அப்படின்னு சொல்லப்படுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டவுன்ஹில்லில் இறங்கும் பொழுது நீங்கள் சரியாக டிரைவிங் பண்ண தெரியல அப்படின்னா விபத்துக்கள் நடந்து உயிரிழப்புகள் ஏற்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது கடினமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரக் ஓட்டுறாங்கல்ல, லாரி ஓட்டுறவங்களுக்கும் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் தான். கார் ஓட்டுறவங்களுக்கு உண்மையிலேயே சரியாக டிரைவிங் பண்ண தெரிஞ்சால் இந்த சாலை ஒரு ஆபத்தான சாலையே கிடையாது. ஹில்ஸ் டிரைவிங்கில் நீங்கள் என்ன கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறத, பர்டிகுலராக டவுன்ஹில்லில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு நேரடியாக பார்க்க போகிறோம். நம்ம கூட டாடா இண்டிகோ CS CR4 என்ஜின், டீசல் என்ஜின், 4 சிலிண்டர் டீசல் என்ஜின், 1400 cc டீசல் என்ஜின் கொண்ட கார் நம்ம கூட இருக்குது. இந்த காரில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலான ஒரு சாலைகளில் டிரைவிங் பண்ணுறதுக்கும் ஹில்ஸில் டிரைவிங் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. நார்மலான சாலைகளில் நீங்கள் டிரைவிங் பண்ணும் பொழுது நான் ரொம்ப எளிமையாக போயிடுவேங்க. நார்மல் சாலை நான் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவேன், ஏன்னா பயங்கர பெர்ஃபார்மன்ஸான ஆள் நினச்சிட்டு நீங்கள் ஹில்ஸ் வரும்போது நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திப்பீங்க. பர்டிகுலராக பிரேக் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. டவுன்ஹில்லில் பிரேக் ஃபெயிலியர் எதனால் ஆகுது அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து நான் தெளிவாக பாருங்கள். நான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ஒரு டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த உறவு முறைகளில் கற்றுக்கிறதும் சரி, கணவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களே அறகுறையாக இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஹில்ஸ் வரும்போது கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிட்டு, அப்படி உங்களுக்கு சரியாக தெரில அப்படின்னா ஒரு டிரைவரை போட்டு நீங்கள் கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலைகளை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க. முதல் முறையாக ஹில்ஸ் வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வராதிங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நல்ல டிரைவர் போட்டு காரை கூட்டுவாங்க, அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக ஹில்ஸில் வந்து கீழே இறங்கும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம். எப்போவுமே ஹில்ஸ் பொறுத்தளவில் நம்ம லெஃப்ட் இடது பக்க லேன்லேயே போயிட்டுருக்கணும். தேவைப்படும் போது மட்டும் நம்ம வலது பக்க லேனுக்கு போய் ஓவர்டேக்கிங் பண்ணிக்கிடணும். ஓகே. அதே மாதிரி நம்ம டவுன்ஹில் இறங்குறதுக்கான முதல் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கார் டிரைவிங்கில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மேனுவல் கார் ஓட்டும்போது இந்த 3 கியரை தவிர நீங்கள் மேக்ஸிமம் 4th 5th போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதாவது அதிக வளைவுகள் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் 4th 5thலாம் போனீங்கன்னா இம்மிடியேட்டாக ஸ்லோ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும்ல. அப்போ அந்த டைமில் நீங்கள் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹை கியரில் இருந்துச்சு அப்படின்னா பிரேக்குக்கு வந்து அதிக வேலை இருக்கும், அதிக அழுத்தம் கொடுக்கப்படும். அப்போ பிரேக் வந்து அதிகமாக ஹீட் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் லோ கியரில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 1 2 3 நீங்கள் வந்து இப்போது நல்ல ஸ்பீடாக ஒரு 30-40 போகும்போது நீங்கள் ஒரு செகண்டில் இருந்தால் கூட நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வண்டி நின்றும். ஏன்னா என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்படுகிறது இல்லையா. நீங்கள் லோ கியரில் இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ உதாரணமாக நீங்கள் செகண்ட் கியர்லேயே போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கீங்க, ஆக்சிடென்ட் வந்து காலை எடுத்தால் என்ன ஆகும், வண்டி ஸ்லோ ஆகும். அதே சமயத்தில் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், இன்னும் ஸ்லோவாகும். அப்போது பிரேக்குக்கு அதிக அழுத்தம் தேவைப்படாது. அப்போது நம்ம எப்போவுமே வந்து லோ கியரில் இருக்கணும், ரெண்டாவது கியரில் தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த டவுன்ஹில்லில் வந்து விபத்துக்கள் நடக்க காரணம் என்ன அப்படின்னா பிரேக் ஃபெயிலியர்ஸ் தான். அதை தவிர்த்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்கிங் பண்ணும்போதெல்லாம் நடக்கும், ஆனால் பெரும்பாலும் நடக்கிறது வந்து பிரேக் ஃபெயிலியரில். அதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி ஹை கியரில் இருக்கிறதும் நியூட்ரலில் போகிறதும். இப்போது
பெரும்பாலும் ஏன் நியூட்ரலில் போகிறாங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு ஐடியா. அது என்ன அப்படின்னா, நியூட்ரலில் போனால் நான் வந்து எரிபொருளை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எப்படி எரிபொருள் மிச்சமாகும்? அப்படி நியூட்ரலில் போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரை பணயம் வைப்பதற்கு ரொம்ப சமமானது 100%. அது எப்போ வேணாலும் ஆபத்து நடக்கலாம், எப்போ வேணாலும் பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ நான் கீழே இறங்குறேன், செகண்ட் கியர் போட்டிருக்கேன், ஒரு ஹேர்பின் பெண்டு வருது, ஹார்ன் பண்ணிட்டேன், அப்படியே என்னோடய லேன் மாறாமல் ஃபஸ்ட் கியர் போட்டேன், என்னோடய லேனுக்குள்ளேயே நான் திரும்புகிறேன். எனக்கு வந்து ரொம்ப லாங்காக திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கார் தானே. இதே இது ஒரு பஸ்ஸாக இருந்து ட்ரக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க லாங்காக திரும்பணும். அதாவது இடது பக்க லேன்லேருந்து வலது பக்க லேனுக்கு போயிட்டு அப்படி வந்து கட் பண்ணி இடது பக்க லேனுக்கு வரணும். நமக்கு அது தேவையில்லை. இப்போ நான் செகண்ட் கியரில் இறங்கிட்டு இருக்கேன், என்ஜின் வந்து நல்ல ரேவ் ஆகுது. உடனே நீங்கள் வந்து ஏப்பா என்ஜின் வந்து இப்படி ரேவ் ஆகுதே, உடனே ஏதோ பிரச்சனை ஆயிருமோ, என்ஜின் வந்து அதிகமாக ரேவ் ஆகும்போது நமக்கு வந்து என்ஜினுக்கு கேடுதல் வருமோ, அல்லது அதிகமாக வந்து எரிபொருள் வந்து எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யுதோ அப்படின்னு கேட்டால் அது உண்மையே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கேன், ஓகேவா. இப்போ வந்து நான் ஆக்சிடென்ட் வந்து காலை எடுத்துட்டேன், பாருங்கள் காலை எடுத்துட்டேன். ஆனால் வண்டி போய்கிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு, என்ஜினுடைய சப்போர்ட்னால போகுதா? கிடையாது. நான் ஆக்சிலேட்டர் பண்ணவே இல்லை, ஆனால் வண்டி போகுது. எதனால்? அந்த கீழே இறங்கக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக நம்ம வீல் வந்து சுற்றி அதன் மூலமாக ஆக்சிலுக்கு போய் அப்படி தான் வந்து என்ஜின் சுற்றுது. அப்போது பவர் வந்து எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீலில் இருந்தால் பவர் போய் என்ஜின் சுற்றிக்கிட்டு இருக்கு, ரேவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ஜினுடைய பவர் மூலமாக கார் கீழே போகலை. இப்போ ஆக்சிலேட்டர் பண்ணால் மட்டும்தான் இப்போ வந்து தான் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சிலேட்டர் பண்ணுறேன், மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஆக்சிலேட்டர் பண்ணாத போது உங்களுக்கு எரிபொருள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு, அதாவது மேக்ஸிமம் எடுக்காது. ஒரு பேசிக்காக ஒரு 800 RPMல வண்டியை நிறுத்தி வச்சுருப்போம்ல, ஆன் பண்ணி என்ஜினை வச்சுருப்போம்ல, அப்போ வந்து ஐடியில் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா, அப்போ எடுக்கக்கூடிய எரிபொருளை கூட இது எடுக்காது. ஓகே, அப்போது நீங்கள் ஐடியில் நிற்கும் போது வண்டி மூவே ஆகாது, ஆனால் ஒரு சின்னதாக ஒரு எரிபொருள் எடுத்துகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஐடியில் இருக்கக்கூடிய எரிபொருள் கூட எடுக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் எதற்காக நியூட்ரலில் போகணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நியூட்ரலில் போகிறதுக்கான ஒரே ரீசன் வந்து எரிபொருளை மிச்சப்படுத்து தான். ஆனால் அது உண்மை கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் நியூட்ரலில் போகவே கூடாது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கியரில் இருக்கணும். இப்போ செகண்ட் இருக்கா, இப்போ தேர்டு போட்டேன். கொஞ்சம் இன்னும் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஸோ அதனால் நான் தேர்டு போட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல ஒரு ஹேர்பின் பண்ணி வருது, ஹார்ன் பண்ணணும். செகண்ட் கியர் போட்டேன் தேர்டில் இருந்து. ஏன் போட்டேன் அப்படின்னா எனக்கு பிரேக்கிங் தேவைப்படுது. நான் தேர்டு கியரில் பிரேக்கிங் பண்ண நான் விரும்பலை, ஏன்னா பிரேக்கு அதிக அழுத்தம் தேவைப்படுது. அதனால் நான் லோ கியர் பண்ணிட்டேன். சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பீடு கிடச்சிட்டு. நான் வந்து ஃபோர்த்தில் வந்து போயிட்டுருக்கேங்க. சரியா, எனக்கு ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோர்த்து போட்டேன். ஃபோர்த்து போடும்போது நான் இப்படியே நான் பிரேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பிரேக் பண்ணலாம், நிற்கும் வண்டி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேக் வந்து அதிக ஹீட்டாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ லாங்காக வந்து திரும்புகிறாங்களா, அப்போ கவனமாக இருக்கணும். ஓகே, 24வது ஹேர்பின் பெண்ட் இது. நான் வந்து கிளச்சில் லைட்டாக ஒரு டச் வச்சுக்கிட்டே இருப்பேன் காலை. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடி கியர் மாற்ற வேண்டி இருக்கு இல்லையா. அப்போது நம்ம பெடலில் வந்து கால் எடுத்து கீழே வச்சுட்டோம் அப்படின்னா சடனாக வந்து ஒரு கியரை மாற்ற வேண்டி இருக்கும்போது நம்ம காலை மேலே எடுக்கும்போது பெடலில் தட்டிடக்கூடாது இல்லையா. அதனால் நான் லைட்டாக வந்து ஒரு டச் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். செகண்ட் கியர் போட்டேன், ஏன்னா ஸ்பீடாக கீழே இறங்குது. அதே சமயத்தில் ஸ்பீடாக இறங்கும்போது வண்டி ஒரு அன்கண்ட்ரோலாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ப்ளஸ் பிரேக் பண்ணும்போது எனக்கு தெரியும் பிரேக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ செகண்ட் கியரில் அப்படியே இறங்குறேன் பாருங்கள், நைஸாக திருப்புறேன். இப்படி வந்து நீங்கள் சடனாக கட் பண்ணாமல் அப்படி நைஸாக திருப்பினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து இப்படி திருப்பிட்டு சடனாக வந்து ரைட்டில் கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து நான் ஒரு பயங்கரமான ரேஸ் டிரைவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க பூரா வாமிட் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னுடைய லேன் மாறாமல் நான் அப்படியே அந்த லேனில் போகிறேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த லேனில் வந்து ஒருவேளை பஸ்ஸு தான் வந்துச்சு, இந்த பாருங்கள் ஏறுறாங்க பாருங்கள், இந்த பாருங்கள் ட்ரக் ஏறுறாங்களா. ஏன் அவங்க வந்து ஆப்போசிட் லேனில் ஏறுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏறும்போது அப்படி லாங், அதாவது நீளமான வண்டிகள் ஏறி திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வர்ற லேன்லேருந்து மாறி ரைட் லேன் ஏறுவாங்க. அப்படி ஏறும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்ப ரைட்டுக்கு போயிட்டு நம்ம லெஃப்ட்டுக்கு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள்,
அவங்க எப்படி ஏறாங்க பார்த்தீங்களா, ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஓகே அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், ஓகே. இப்போ செகண்ட் கியர் போட்டேன். எப்போவுமே ஹில்ஸுக்கு வந்து எதுக்காக வருவாங்க? மேக்ஸிமம் ஒரு டூர் வர்றவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. பட் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங்கில் உங்களுக்கு டிரைவிங் சரியில்லாமல் அது வந்து ஒரு மோசமான ட்ரிப்பாக மாறிடக்கூடாது. எப்படி மோசமான ட்ரிப்பாக மாறும் அப்படின்னா, அவங்க வாமிட் பண்ணி ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அந்த இயற்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் வண்டிக்குள்ளே படுத்துருவாங்க, இல்லை ரூமில் போய் படுத்துருவாங்க. ஸோ அதனால் டிரைவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாள் டூரிஸ்ட் ஓட்டுறவங்க இல்லை ஒரு நல்ல டிரைவராக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வாமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, சிலர் வந்து வாமிட் பண்ணுவாங்க, காரில் ஏறினாலே அவங்களுக்கு வாமிட் வரும். பட் வாமிட்டே பண்ணாதவங்களுக்கும் வாமிட் வருது அப்படின்னா அவங்களோட டிரைவிங் ஸ்கில் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி மோசமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இப்படி கட் பண்ணி ஓட்டுறது. இதில் மட்டும்தான் ஒரு பாட்டிலில் வந்து ஒரு பாதி தண்ணியை வச்சு அப்படி குலுக்குனா வந்து அது மேலே வர ட்ரை பண்ணும்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல ட்ரைனிங் அப்படிங்கிறதே, ஒரு கார் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு இல்லை ரொம்ப அலசாமல் ஒரு இடத்துல திருப்பி பாருங்கள், அது அப்படி நைஸாக திரும்பும்ல. ஸோ அந்த மாதிரி டிரைவிங் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் நைஸாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் சடனாக கட் பண்ணும்போது கண்டிப்பாக தலை வந்து ஒரு மாதிரி லேக் ஆகி தலை சுற்றி வாமிட் ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எப்போவுமே நம்ம உறவு முறைகளில் வந்து டிரைவிங் கற்றுக்குறோம். ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குறது, அண்ணன் தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குறது, அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி உறவு முறைகளில் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷனும் க்ரியேட் ஆகும். என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், இப்போ வந்து அவங்க ரைட்டில் ஏறிட்டாங்களா, நம்ம என்ன பண்ணணும், இது ரைட்டில் வந்துட்டு மறுபடி லெஃப்டில் வரணும். ஓகே, பார்த்துட்டிங்களா? அப்போ இந்த மாதிரி உறவு முறைகளில் கற்றுக்கிடும் போது என்ன பிரச்சனை வரும்னா, இந்த டென்ஷன் க்ரியேட் ஆகிறது. அதாவது என்னப்பா என் வண்டி எப்படி பண்ணிட்டேன், ஒழுங்காக ஓட்ட தெரியாது. இப்போ கணவன், எனக்கு தெரிஞ்சு ஒரு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டிரைவிங் சொல்லி கொடுக்குறதுலே பெரிய சண்டையாகி போச்சு அவங்களுக்குள்ள. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த டிரைவிங் சொல்லி கொடுக்குறதுல அவருக்கு வந்து கார் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். இவங்க டிரைவிங் கற்றுக்கும் போது தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணும்போது அவர் வந்து உரிமை அதிகமாக இருக்கிறதுனால சத்தம் போடுறாரு. சத்தம் போடுற இடத்துல அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, பிரச்சனை அதிகமாகி இனி உங்கள் காரே வேண்டாம், நான் நீ கார் டிரைவிங்கே கற்றுக்கிட மாட்டேன், இந்த காரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிரைவிங் தெரிஞ்சவங்க எல்லாருமே டிரைவிங் சொல்லி கொடுத்துட முடியாது. டிரைவிங் அப்படிங்கிறது வேறு, டிரைவிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது வேறு. ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உறவு முறைகளில் இருக்கக்கூடாது, நண்பர்களாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ட்ரெயினர்கிட்ட அல்லது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கும் போது தான் ஒரு பயம் இருக்கும், சில அடிப்படைகளை வந்து கொஞ்சம் மினிமமாவது நீங்கள் கற்றுக்கிட முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்ட அந்த சிச்சுவேஷனே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லது நல்ல வந்து ட்ரெயினர்ஸை வந்து பாருங்கள், இன்றைக்கி நல்ல நல்ல ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் வெளியே வரல. என்ன காரணம்? ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸுங்கிற அளவுக்கு யாருக்குமே வந்து ஒரு ஊக்குவிப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி கூப்பிட்றவங்க இந்த அளவுக்குலாம் இங்கே கிடையாது. பாம்பேலலாம் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஊக்குவிக்கணும். ப்ளஸ் நல்ல இன்றைக்கி ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இந்த பள்ளியோட தரத்தை பொறுத்து ஒரு 10,000லேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்காக. ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க என்ன அதிகமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஏபிசிடி, சில ரைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதுக்கே நம்ம லட்சக்கணக்குக்கு செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்க உயிர்காப்பு இல்லை சாலையில் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கான ஒரு டிரைவிங்க்கு அவங்க செலவு பண்ண தயாராக இல்லை. ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு 10,000 வந்துச்சுன்னா, ஏப்பா 10,000 ரூபாயா லைசன்ஸுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே இருக்குது. அப்போது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை கல்வியை கற்றுக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல டிரைவிங் கற்றுக்கொள்வதற்கு நாம் இங்கே செலவு பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு ட்ரக்கு திரும்புது பாருங்கள். அந்த ட்ரக்கு திரும்புறதுனால இங்கே முன்னாடியே ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏறி திரும்பும்போது நம்மளுடைய இந்த லேன் இருக்குல்ல, இந்த லேனுக்குள்ளே அவங்க வருவாங்கனால முன்னாடி வரக்கூடிய வண்டிலாம் ஸ்லோ ஆகிட்டு. ஓகேவா? அப்போ அவங்க வந்த பிறகு தான் நம்ம போகணும். எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து மேலே வரக்கூடிய வாகனங்கள், அதாவது மேலே வரக்கூடிய வாகனங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன்னா லோடு ஏற்றிட்டு வருவாங்க. பஸ்ஸு ட்ரக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹெவி லோடு ஏற்றிட்டு வரும்போது முன்னாடி வரக்கூடிய வாகனங்கள், அதாவது மேலே ஏறக்கூடிய வாகனங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். கீழே இறங்குறவங்க நம்ம என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இந்த நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அவங்க அந்த ஆப்போசிட் லேன் ஏறி வராங்களா பாருங்கள், ஏறி வராங்களா?
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம லேன் மாறிக்கிடணும். நம்ம ரைட்டில் லேன் மாறிட்டு பாருங்கள், எல்லாருமே அந்த லேன் போயிட்டாங்களா, எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம லேன் மாறிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப நான் லெஃப்ட் லேன் பிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். ஓவர்டேக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம உடனடியாக ஓவர்டேக் பண்ணிடணும். இப்போ செகண்ட் கியர் போட்டேன். ஓகே, இப்போ ஓவர்டேக் பண்ணி வராங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி திரும்புகிறேன். இப்போ நம்ம காருங்கனால ஈஸியாக திரும்பிடும். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு மனசில் ஒரு எண்ணம் உண்டு. நம்ம வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்ல விஷயம். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நல்ல விஷயந்தான். நம்ம அடிப்படை கல்வியிலேருந்து ஆரம்பித்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் நிறைய செலவு பண்ணுறோம் இல்லையா. ஒரு நீங்கள் அரசாங்க பள்ளிகள் இருந்தாலும் நம்ம ப்ரைவேட்டில் போய் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய அதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் படிக்கிறா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறா இருந்தாலும் சரி, ஒரு கலெக்டருக்கு படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து உயர்கல்விகள் படிக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க, அதுக்காக நிறைய செலவும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி உயர்கல்வி படித்து முடித்தவங்க கூட ஒரு நல்ல டிரைவிங் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய, ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்த பற்றி கற்றுக்கிறதுக்கு இங்கே யாருமே வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பழைய காலங்களில், நம்ம அப்பா காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பெரிய அளவில் கல்வி பயின்று இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ்லாம் படித்து முடிச்சிருப்பாங்க. பெரிய அளவில் கல்வி இருக்காது. ஆனால் அவங்களோட டிரைவிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட்டா? அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆரம்பத்தில் அதை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உயர்கல்வி படித்து பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டிரைவிங் வந்து சரியாக தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க சாலைகளில் வண்டி ஓட்ட ஆரம்பித்தா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ரைட்? பட் அவங்க வந்து ஒரு சிரத்தை எடுத்து அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி ஒரு நல்ல ட்ரெயினரை கூப்பிட்டு ஒரு 10 days அவங்களுடைய கார்களில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே, எங்கேயாவது வெளியூர் போகிறாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கிட்டு அதில் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்குன்னு செலவு பண்ண அவங்க தயாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் முழுக்க மேக்ஸிமம் அந்த சாலை வந்து சேஃபாக இருக்கும், உங்களுக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அப்படி வந்து யாரும் அதிகமாக செய்கிறதில்ல. இன்றைக்கி இந்தியாவில் அப்படி இல்லைன்னு இல்லை, பல இடங்களில் இருக்குது, பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் பொதுப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங்கில் அப்படி ஒரு விஷயங்களே இல்லை. சும்மா ஒரு 15 நாள், ஒரு மாதம் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் பண்ணிடுறாங்க டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு. அதில் என்ன கற்றுக்கிட முடியும்? லைட்டாக அடிப்படையை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு டெக்னிக்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்படி வந்து தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஹில்ஸ் டிரைவிங் உங்களுக்கு சரியாக தெரில, நீங்கள் அடிப்படை பேசிக்காக ரோட்டில் ஓட்டுறீங்க, ஹில்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன், பட் எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிரைவரை வச்சு கூப்பிட்டு போங்க. ஓகே, ஃபஸ்ட் டைமாக போகிறவங்க நிறைய பேர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்காங்க. ஹில்ஸ் டிரைவிங்கில் டவுன்ஹில் பொறுத்த வரைக்கும் சரியான கியரில் இருக்கிறது தான் சரியான மெத்தட். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆட்டோமேட்டிக் கார் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கீழே இறங்கும் பொழுது அதோடைய ஃபோர்ஸை பொறுத்து அது வந்து சென்சாரில் வந்து சென்ஸ் பண்ணி சரியான கியரில் வச்சிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இது ஸ்பீடாக போகும்போது அது வந்து ஒருவேளை 4வது 5வது கியருக்கு போயிருமோன்னு கேட்டால் அப்படி போகாது. ஆட்டோமேட்டிக் கார்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த கார் வந்து கீழே இறங்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்குது, எவ்வளோ பிரேக்கிங் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, இது நல்ல ஒரு ஸ்லோப் இறக்கும் அப்படிங்கும்போது அது லோ கியர்லேயே வச்சுட்டு ஹை ஆர்பிஎம் ஏற்றி வண்டியை வந்து சேஃபாக வச்சுக்கிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்களில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது சரியான கியரில் இருக்கிறது தான் காரணம். ஆனால் பெரும்பாலும் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது மேனுவல் காரில் தான் ஆகும். ஏன் அப்படின்னா, மேனுவல் காரில் தான் வந்து நம்ம இஷ்டத்துக்கு கியர் போட முடியும்.
அப்போது நம்ம தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், ஹை கியரில் போயிட்டே இருப்போம், அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணுவோம், அப்போ ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் காரில் பிரேக் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக ஆகாது. ஆனால் ஆட்டோமேட்டிக் கார்லேயும் பிரேக் ஃபெயிலியர் ஆகும். எப்போ அப்படின்னா அவங்களும் N அப்படிங்கிற நியூட்ரல் மோடு போட்டுட்டு கீழே போனாங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இங்கே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் நியூட்ரலில் இருக்கவே கூடாது, கண்டிப்பாக கியரில் தான் இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 கியரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 சேஃப். நீங்கள் ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி 1 2 3, அதுக்கு மேலே வந்து சில இடங்களில் 4th 5th போட வாய்ப்பு கிடைக்கும். பட் பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு கிடைக்காது. 1 2 3 இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஃபஸ்ட் கியர் போட்டேன், செகண்ட் கியர் போட்டேன், அவ்வளோதான். செகண்ட்லேயே தான் போகுது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போச்சு. பட் செகண்டில் தான் இருந்தேன். ஓகே, ஸ்டில் இப்போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து லோ கியரில் இருக்கும்போது என்ஜினும் பிரேக்கிங்காக செயல்படுது இல்லையா, அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்போ வேணாலும் நான் பிரேக் பண்ணால் ஈஸியாக நின்றும், நான் எங்கே இடத்துல நான் டார்கெட் பண்ணோம் அந்த இடத்துல கரெக்டாக நின்றும். ஓகே, இப்போ வந்து திம்பம் மலைப்பாதையிலேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம், பண்ணாரி பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம டவுன் ஹில்லில் வரும் பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், எந்தெந்த கியரில் இருக்கணும், எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம லைவாக பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for watching our videos. Thank you.